வணக்கம். தடயத்தார் நேரோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று ஒரு விழிப்பான ஒரு வீடியோ. இந்த பதிவு யாரையும் புண்படுத்துவதற்காகவோ மனநோவதற்காகவோ அல்ல. இது நாங்கள் கண்ணால் கண்டது. இன்று கோடைகாலம் முடிவடைகின்ற இந்த காலகட்டத்திலே இங்கே இருக்கின்ற இந்த பூங்காக்களிலே, கனடாவிலே இங்கே இருக்கின்ற பூங்காக்களிலே பல்வேறு நிகழ்வுகள் நடந்தேறி முடிந்திருக்கின்றன. பூங்காக்களில் பார்க்கின்ற அங்கு நாங்கள் சென்ற பொழுது அந்த பாட்டி நடந்த இடம் ஒரு குப்பையாகவும், போத்தல் தொடக்கம் கேன்கள், சாப்பாட்டு பொட்டிகள் என அங்கே பலதும் அங்குமிங்குமாக கிடந்தது. பார்க்கின்ற பொழுது வேதனையாக இருந்தது. நாங்கள் இருக்கின்ற நாட்டிலே எமக்கு அடைக்கலம் தந்து இந்த நாட்டிலே எங்களை சுதந்திரமாக வாழவிட்ட இந்த நாட்டிலே நாங்கள் சுத்தமாகவும் சுகாதாரமும் இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எங்களுடைய நாட்டிலும் கூட கடற்கரைகளை எடுத்து பார்த்தாலும் சரி, பொது இடங்களில் இருந்தாலும் சரி, இந்த பிளாஸ்டிக் போத்தல்கள் எல்லாம் கிடப்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அதை நாங்கள் சுத்தம் செய்து இன்று ஓரளவு பரவாயில்லை. இன்று நாங்கள் புலம்பெயர்ந்து வாழுகின்ற இந்த நாட்டிலும் நாங்கள் இப்படி இருப்பது ஆரோக்கியத்துக்கு நல்லதல்ல. இந்த நாட்டிலே பல்வேறுபட்ட பல்வின மக்கள் வாழுகின்ற இந்த நாடு, எல்லோரையும் தான் இங்கே சொல்லுகிறேன், எங்கட சமூகம் மட்டுமல்ல, எல்லோரும் பாட்டி முடிந்ததும் அங்கே தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் இங்கே உள்ள சிட்டி இதை துப்புரவு செய்வதற்கு இருக்கின்றார்கள் என்றாலும் கூட அதை நாங்கள் பார்க்கக்கூடாது. எவ்வளவு வேலை! அப்போ நாங்கள் எங்களுடைய பாட்டி முடிந்ததும், எங்களுடைய கொண்டாட்டங்கள் முடிந்ததும் நாங்கள் பாவித்த இடங்களை துப்புரவு செய்து அந்த பாட்டியை முடிப்பதுதான் நல்லம். எங்களுடைய வீட்டை எடுத்து பாருங்கள். நாங்கள் ஒரு சமையல் அறைக்குள்ள போனால் நாங்கள் சமைத்து விட்டு வெங்காயத்தோலிருந்து எல்லாத்தையும் இந்த கீழே நாங்கள் எல்லாம் பட்டி போட்டு கீழே போட்டுட்டா போகிறோம் இல்லைத்தானே. நாங்கள் சமையல் முடிந்ததும் இல்லாட்டி எங்களுடைய வேலை முடிந்ததும் அந்த நாங்கள் இருக்கின்ற இடத்தை படுக்கறையோ இல்லாட்டி கிச்சனோ நாங்கள் துப்புரவு செய்துதானே நாங்கள் போகிறோம். அதே மாதிரி நாங்கள் வெளியிடங்களில் ஒரு பொது இடங்களை பாவிக்கின்ற பொழுது நாங்கள் எங்கள் இயன்ற அளவு நாங்கள் துப்புரவு செய்து போக வேண்டியது எங்களுடைய ஒவ்வொருவருடைய கடமையும். அதற்காகத்தான் இந்த பதிவு. யாரும் யாரென்று இல்லை, நான் அறிந்து சொல்லவும் இல்லை. பொதுவாக இங்கே இந்த வாழுகின்ற மக்கள் நாங்கள் எங்களுடைய நாட்டை சுகாதாரமாகவும் சுத்தமாகவும் வைத்திருக்கிறது எங்களுடைய கடமை. அதற்காக ஒரு பதிவு. பாருங்கள். நன்றி. மக்களே பாருங்கள், இரவு இந்த பாக்கில் பாட்டி செய்திருக்கணும். ஆரண்டு தெரியாது, எல்லாம் குடிச்சிட்டு சாப்பிட்டு அவரவரே இதில் போட்டுட்டு போயிருக்கணும். இது ஒரு பொது பாக்கு. அப்போ நாங்கள் அப்படி ஒரு காலம் செய்யக்கூடாது. இந்த நாட்டில் நாங்கள் அப்படி செய்தால் இன்றைக்கு சனிக்கிழமை நடந்த பாட்டி இரவு இந்த பாருங்க எல்லாம் அப்படி கிடக்கு. இன்றைக்கு நாங்கள் பாட்டி வைக்கலாம்னு சில சனம் வரைக்கும் இப்படி கிடக்கு. அதுதான் நான் இதை துப்புராக்கி விட்டு போனால் 2 பாட்டி வைப்பினோம். அதுக்காண்டி செய்கிறேன். ஏனெண்டா இந்த நாட்டில் நாங்கள் இப்படி 6 எந்த நாட்டை இருந்தாலும் இப்படி செய்யக்கூடாது. அது இது எல்லா நாட்டு மக்களும் வாழ்கிற இடம். அப்போ அதில் இப்படியான இதில் செய்தால் யோசிச்சு பாருங்க. இது டவரின் ஸ்டீலில் உள்ள அமைந்த பார்க் தான் இந்த பார்க். இப்போ நான் இதில் சும்மா வந்த இடத்துல அப்போ நாங்கள் இந்த நாட்டில் நாங்கள் இருக்கிற நாட்டில் இது செய்தால் தான் நல்ல 6 இது நான் பாட்டி வைக்கல. இப்போ ஒரு அகல் வைக்க போனோம். பார்த்த இதை பாருங்க, அந்த காவச்செல்லாம் வரைஞ்சிருக்கிறோம். இந்த இடத்த பாருங்க, நீங்கள் 6 பாருங்க. எல்லாரும் சில வேலை இல்லை அவையில் இவருக்கு கிளீனிங் தான் தொழிலும் இதுதான் செய்வோம். அப்படி இல்லை, நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் ஒரு இதாக இருக்கணும். எங்கே என்றால் இதெல்லாம் தொழில் வேண்டும்.
மக்களே மக்களே ஹலோ இங்க பாருங்க கடவுள் சார் இதுக்கு போட்டு போட்டியை புரியல வச்சுட்டு போயிருக்கு இதே இங்கே பாருங்க பியர் போத் இதே பியர் போத்து இதெல்லாம் உடைஞ்சா சின்ன பிள்ளைகள கால்களில் வேறும் இது போத்து உடைஞ்சு என்ன இது இல்லாத ஆக்களாக இருக்காங்களா எந்த நாட்டவரன்னு தெரியும் எங்கே இங்கே ஒனியா இவ்வளோ காசை கொடுத்து வேண்டி என்னோட பிள்ளை இந்த காலில் வேற போகுது இந்த போத்து கொஞ்சம் சிந்திங்க மக்கள் இங்கே இங்கே பாருங்க பியரை இங்கே பாரு எல்லாத்தையும் செய்யறீங்க பாட்டு என்ஜாய் பண்றீங்க இல்லையா இவ்வளவு இதாகிட்டு எல்லாரும் போச்சு எல்லாரும் போச்சு குழந்தை பிள்ளை விளையாடுற இடம் பொது இடம் அப்போ என்னண்டாப்பா ஓகே மக்களே இனிமேல் இப்படி செய்யாதீங்க சாம்போடு மக்களே நாங்கள் கதைச்சினாங்க நாங்கள் செய்வேன் இந்த சிட்டியில் ஆக்கள் வந்துச்சுன்னா அப்போ அவையிலும் பார்த்துட்டு நான் அந்த ஆக்களை போட்டு நாங்கள் கிளீன் பண்ணினோமா நாங்கள் ஆக்களை போட்டு கிளீன் பண்ணினோமா ஓகே தேங்க்யூ கொண்டு சொல்லியிருக்கேன் தேங்க்யூ கொண்டு சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்ல விஷயம் அதில் நாங்கள் செய்துருக்கா பார்த்துட்டு தான் வந்தோம் நாங்கள் சொன்னோம் லாஸ்ட் டைம் இருந்த பார்ட்டியிலே இப்படி செய்திருக்கணும் என்று சொன்னோன்னா அவர் சொன்னார் நாங்கள் பார்க்கல ஓகே தேங்க்யூ வெரி மச் சொல்லியிருக்கேன் நன்றி மக்களே இப்படி செய்யாதீங்களே வணக்கம் இவ்வளவு நேரமும் தடையத்தாரின் இந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம் இந்த பதிவை நீங்கள் மட்டும் பார்வையிடாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நாங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி சுத்தமும் சுகாதாரமும் இருக்க வேண்டியது எங்களுடைய கடமை இந்த வீடியோவை தடையத்தார் முகநூல் வழியாகவும் தடையத்தார் யூடியூப் வழியாகவும் பார்க்க முடியும் என்பதையும் கூறிக்கொண்டு நீங்களும் தடையத்தாரோடு இணைந்திருங்கள் அப்பத்தான் நாங்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவையும் உங்களால் பார்க்க முடியும் என்பதையும் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இன்னும் ஒரு நிகழ்வோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் கிருபா கந்தையா. நன்றி, வணக்கம்.